6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை கொண்டு போனது தமிழ் கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக தான் பார்க்குறேன். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே நம்ம ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான அந்த பாலிசி அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்து ஐடி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், 4வது தமிழ் கரெக்ட். அந்த அறிவியல் தமிழ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய தமிழ் கலைஞர்னா ஐடிக்கான ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். சரி, ஐடிக்கு பாலிசி வரும்பொழுது நம்ம வந்து ஸ்கூலில் எப்படி 6ஆம் வகுப்புலேருந்து இது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது சார்ந்து பண்ணால் அப்புறம் நடுப்புற சில காரணங்கள் அதை விட்டு போயிடுத்துன்னு சொன்னாலும் இப்போ மீண்டும் அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது 6 நீங்கள் 10th சொல்கிறீங்க, நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை கொண்டு வந்துடணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டீல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம், டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அப்படிங்கிறது மூலமாக மைக்ரோசாஃப்ட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு மீகராக ஒரு 200 டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அந்த 200 டீச்சர்ஸ் சார்ந்து ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் இதை பைலட் ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அது வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்தோன்னே 11th 12th போய் நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர்னா என்ன தெரியுமா, அதில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறத காட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ அது சார்ந்து இப்போ தனியாக வேலை போயிட்டுருக்கு.